லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திரைக்கு வந்திருக்கிற பேட்டில் படத்தோட விமர்சனம். பேட்டில் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் இருந்தாலும் ஒரு அருமையான தமிழ் படம் அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன கதை என்ன களம் அப்படின்னா, நம்ம கல்வி தந்தைகள் எவ்வளோ காசு புத்தியோடு இருக்கிறாங்கிறத போற போக்கில் சொல்லியிருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே நேரம் ஒரு அருமையான காதல் கதையும் இந்த படத்துல இருக்குது. என்ன கதை என்ன மாதிரி காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேப் பாடகர் கொஞ்சம் இந்த கண்ணகி நகர் மாதிரி ஒரு ஏரியாவில், சென்னையில் இருக்கிற கண்ணகி நகர், அதெல்லாம் குடிசை மாற்று வாரியம் வந்து நகராக்கின ஒரு ஏரியா இல்லைங்களா, அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வர்ற ஒரு பையன். அந்த பையனுக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் மீது காதல். அந்த டீச்சர் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில், அதுவும் இந்த சென்ட்ரல் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிபிஎஸ்சி அந்த மாதிரி ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப ஹை கிளாஸ் கல்வி. என்ன சொல்ல போனால் அந்த நாமக்கல் இந்த ஏரியாவில் அந்த போர்டிங் லாட்ஜிங்கோட ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் சென்னையிலே இருக்குது. அங்கே வேலை பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்குள்ளார ஃபர்ஸ்ட் அந்த பெண் வந்து இவர் காதலை அக்செப்ட் பண்ணலனாலும் ஒரு 2-3 சந்திப்பில், முதலாம் சந்திப்பில் அப்படிங்கிற இடத்துல மலரலனாலும் ஒரு 2-3 சந்திப்பில் அவங்க காதல் ரொம்ப நெருக்கமாயிடுது. பையன் ரேப் பாடி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற வெறியில இருக்கான். அவனுக்கு கை கொடுக்க ஒருத்தர் முடிவு பண்றாரு. அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது மற்றவங்களை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு போய் பாட வைக்கிறாரு. ஒரு ஆல்பம் வெளியிடுறாரு. அதை பார்த்துட்டு லண்டன்ல இருந்து இந்த டீமுக்கே வாய்ப்பு வருது. அங்க சில எதிர்ப்புகள், அதாவது அந்த இவர் அழைச்சிட்டு போய் பாட வைக்கிற இடத்துல சில எதிர்ப்புகள், அதெல்லாம் தாண்டி அவன் லண்டன் பிரயாணம் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். இந்த டயத்துல அந்த பிரைவேட் ஸ்கூல்ல காசை பிடுங்கிக்கிட்டு, அதுவும் நம்மளை மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு தரமான ஸ்கூல்ல படிச்சா கல்வி நம்ம பிள்ளைங்களுக்கு நாளைக்கு நீட்டு என்னென்னமோ இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த மாதிரி ஆட்கள் கூட அங்க வந்து தன் தகுதிக்கு மீறி பணம் கட்டி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல. ஆனால் கரஸ்பாண்டா இருக்கிற நம்ம திருடா திருடி இயக்குனர் சுப்பிரமணிய சிவா வந்து காசு மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வச்சுக்கிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் போடாமல், அதாவது டீச்சர்ஸ் வந்து நிறைய சம்பளம் கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு நிர்வாகத்துக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே அவங்கள வெளியில் அனுப்பிட்டு இருக்கிற டீச்சரை வச்சு பார்த்துங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைங்களோட படிப்புல மண்ணள்ளி போடுறாரு. இதை நம்ம ஹீரோ ரேப் பாடகரோட காதலி ஒரு கட்டத்தில் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த ஹீரோயின் காதலிக்கும் ஹீரோவுக்கும் என்ன மாதிரி ஸ்கூல் நிர்வாகத்தால பிரச்சனை வருது, கிட்டத்தட்ட உயிருக்கே ஆபத்து வருது. அதுல இருந்து அவங்க 2 பேரும் மீண்டார்களா மாண்டார்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டை இல்லை சட்டத்தின் முன் நிறுத்தினார்களா, காசு இருக்கிற இடத்துல நம்மள மாதிரி வாய்ஸ் எடுபடாது இல்லைங்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, இவங்க காதல் கைகூடியதா இல்லையாங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லி ஒரு அருமையான கதையை வந்து பண்ணியிருக்காங்க. இவரும் அதே மாதிரி ரேப் பாடல்கள்ல லண்டன் போய் சாதிச்சாரா இல்லை இங்கேயே சாதிச்சாரா, என்ன பண்ணாரு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பும் அப்படியே சொல்லியிருக்கிற படம் தான் இந்த பேட்டில். உண்மையாவே பேட்டில் வந்து ஒரு அருமையான ஒரு படம், நல்ல மெசேஜ், அதே நேரம் ஒரு பொயட்டிக்கான லவ் ஸ்டோரி, அதை ரொம்ப நாவல்ட்டியா வெளிப்படுத்தியிருந்தாங்க. அர்ஜுன் பிரபாகரன் அவர் தான் அந்த படத்துல வந்து இளம் ஹீரோவா, அந்த பேட்டில் படத்தோட நாயகரா ரேப் மணியா நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஆராதயா அவங்க வந்து கதாநாயகியா, ஸ்கூல் டீச்சரா இன்னமும் நெஞ்ச விட்டு அகலாம இருக்கிறாங்க, அழகா இருக்காங்க, அருமையா நடிச்சிருக்கிறாங்க. முனிஷ்காந்த் அவரும் பிரமாதம், சின்ன சீன் தான் வர்றாரு. சரவண சுப்பையாவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா கொஞ்ச நேரமே வந்தாலும் மனசு நிற்கிறாரு. சுப்பிரமணிய சிவா படம் முழுக்க வர்றாரு. சில இடங்கள்ல அவரை கரஸ்பாண்டா ஹை கிளாஸ் கல்வி தந்தையை ஏற்றுக்க முடியுது. சில இடங்கள்ல அவர் அந்த ரவுடித்தனங்கள்லாம் பண்றப்போ நம்ம கல்வி தந்தைகள்லாம் எப்படி இருக்காங்கிறத தோலுறுத்து காட்டிருக்கிற இடத்துல ரொம்ப சிறப்பா இருக்கிறாரு. சுருளி அவர் தான் இந்த பையனை லண்டன் கூட்டு போய் பாட வைக்கிறேன்னு சொல்லி அவங்க சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பையனோட லைஃப்ல விளக்கத்தை முற்படுறாங்க. அங்கதான் இந்த பையன் வந்து இந்த ஸ்கூலுக்காக ஒரு புரட்சி பாடலை தனியா பாடுறேன்னு சொல்லி பொம்பளை மாட்டிக்கிறாரு. பாடக்கூட இல்லை, பாட போறாருங்கிறது தெரிஞ்சவொடனே ஒம்பாயிடுது. காயத்ரி இப்படி நிறைய பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இது இல்லாம சுருளி இல்லாம அந்த காயத்ரி தான் அவருடைய சிஸ்டரா இந்த படத்துல வந்து ஒரு அருமையான கேரக்டர். இன்னும் சொல்ல போனா கதாநாயகியோட கொழுகு முழுகுன்னு நம்மளை வந்து ரொம்பவே கவர்ற லுக்ல இருக்கிறாங்க அந்த காயத்ரி. இப்படி எல்லாரையுமே சொல்லிட்டே போகலாம். அந்த ரேப்பர் மணியா வர்ற அர்ஜுன் பிரபாகரன் மாதிரியே ரேப்பர்
சுப்பிரமணிய சிவா, அதாவது ரேப்பர் தாளாளர் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அவருக்கு ஒரு சீன் இருந்தது. ஆனால் அது கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இல்லை, அப்படிலாம் எதுவும் நடக்கல ஹீரோயினோட அப்படின்னு சொல்றப்போ நமக்கு கொஞ்சம் புஷ்ன்னு போயிடுது. அந்த ஒரு ஏமாற்றத்தை தவிர்த்து இந்த படம் அர்ஜுன் பிரபாகரன், ஆராத்யா கிருஷ்ணா மதிங்கிற கேரக்டரில், சுப்பிரமணியம் சிவா கிருஷ்ணாங்கிற கேரக்டரில், சரவண சுப்பையா டிஎஸ்பியா, அது மாதிரி காயத்ரி லலிதாங்கிற கேரக்டரில், அதே மாதிரி தேவதர்ஷினி உமா மதுமிதாங்கிற கேரக்டர், அந்த குழந்தை கேரக்டர், அது உண்மையாக அருமையாக அந்த குழந்தைக்கு ஏற்படுற கதையெல்லாம் வந்து நமக்கு பக்குங்குது. நம்மளும் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலில் படிக்க வைக்கிற ஒரு சூழலில் இருக்கிறப்போ இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற எண்ணம் வந்து ஏற்படுது. உரியடி சுருளி குருங்கிற கேரக்டரில், தேகன் தேவா மணிங்கிற கேரக்டரில், முனிஷ்காந்த், இப்படி எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நாராயணன் பி அவர் தான் எழுதி இயக்கி இருக்கிறாரு. நாராயணன் சரி அது யாருங்க பி அப்படின்னா அவருடைய இன்சியல் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. உண்மையாகவே அருமையாக ஒரு பிஏ வச்சுக்காமே ஒரு அருமையான எழுத்து இயக்கத்தை இந்த படத்துக்காக கொடுத்துருக்கிறாரு. ஜீவா அவருடைய மியூசிக், யுவராஜ் அவருடைய ஒளிப்பதிவு, குமரேஷ் கே அவருடைய படத்தொகுப்பு, இளஞ்செழியன் அவருடைய ஆர்ட் டைரக்ஷன், இப்படி எல்லாமே இந்த படத்துக்கு சிறப்பாக சுருதி சேர்த்துருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லி, பேட்டில் உண்மையாக ஒரு அருமையான ஸ்டெஃபிகிரா பாடுற செட்டில் ஆட்டத்தை பார்த்த மாதிரி நம்ம மனசு ஒரு செட்டிலுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறத சொல்லி, இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.